Taste the Daily. நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என உரையை துவக்கி கைத்தட்டல் வாங்கிவிட்டு இந்தியாவில் தோராயமாக சுமார் 806 மாவட்டங்கள் உள்ள நிலையில் வெறும் 100 மாவட்டங்களில் முன்னெடுப்பு திட்டங்களை விவசாயத்திற்கு அறிமுகப்படுத்தப் போவதாக பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளதால் இந்திய விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். மேலும் வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் அதிக அளவிலான மாவட்டங்கள் உள்ள நிலையில் குறைந்த மாவட்டங்களை கொண்டுள்ள சிறிய மாநிலங்களுக்கு இந்த ஒதுக்கீடு கிடைக்காது என்ற கவலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுமுறை இந்திய அளவில் விவசாய வளர்ச்சிக்கு உதவாது என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாவட்டங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துவதால் பின்தங்கிய மாவட்டங்கள் மேலும் பின்தங்கிடவே வாய்ப்பு என்றும் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விவசாய திட்டங்கள் இந்திய அளவில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு அவர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் வழக்கம் போல தென் மாநிலங்களை புறக்கணித்து வட மாநிலங்களுக்கு மட்டுமே திட்டங்களை அறிவித்திருக்கிறது மைனாரிட்டி பாஜக அரசு. மாநிலங்களில் யூரியா தொழிற்சாலை திட்டம் அமைப்பது வட மாநிலங்களுக்கு மட்டுமே உதவும் என்றும் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வட மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் யூரியா மற்றும் உரங்கள் தென் மாநிலங்களுக்கு வருவதற்கு போக்குவரத்து செலவு கூடுதலாகி விவசாயிகள் அதிக விலை கொடுத்து உரங்களை வாங்க வேண்டிய பரிதாபம் நிலை ஏற்படும் என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் பாஜக அரசு விவசாயிகள் நலனில் பாரபட்சம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து இரண்டாவது முறையாக மைனாரிட்டி பாஜக அரசு தங்களின் புதிய கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும் பீகாருக்கு திட்டங்களை வாரி வழங்கி விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. வெறும் 12 எம்பிக்களை மட்டுமே கொண்டிருக்கும் நிதிஷ்குமாரின் பீகார் மாநிலத்திற்கு பிரகாசமாக வளரும் வகையில் திட்டங்களை அறிவித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர். கடந்த முறையும் பீகார், ஆந்திர மாநிலத்திற்கான நிதி பட்ஜெட் என விமர்சனத்திற்கு உள்ளாகும் வகையில் பட்ஜெட் அமைக்கப்பட்டிருந்தது. கூட்டணி கட்சி என்ற ஒரே காரணத்திற்காக தாமரை விதை உற்பத்திக்கான திட்டம், IIT மேம்பாடு என திட்டங்களை வாரி வழங்கியுள்ள பாஜக அரசு 39 எம்பிக்கள் கொண்ட தமிழகத்தில் திராவிட மாடலுக்கு அல்வா மட்டுமே கொடுத்ததாக பொருளாதார வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிறப்பு எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட UPI பண பரிவர்த்தனைகள் பிப்ரவரி 1 முதல் செயல்படாது என நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. பண பரிவர்த்தனையின் போது UPI ஐடிக்கள் ஆங்கில எழுத்துக்களில் A முதல் Z வரையும், எண்களில் 0 முதல் 9 வரையும் இருப்பது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு முன்னரே வெளியிடப்பட்டிருந்தாலும் சிறப்பு எழுத்துக்கள் இருந்தால் இன்று முதல் பண பரிவர்த்தனை செய்ய முடியாது. தானாகவே அந்த செயல்பாடு ரத்தாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ரயில், விமானம், சாலை போக்குவரத்தில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய எந்தவித அறிவிப்புகளும் இல்லை. கடந்த சில ஆண்டுகளாக ரயில் விபத்துகளால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் ரயில் விபத்துகள் ஏற்படுவதை குறைக்க எவ்வித முன்னேற்பாடு திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ரயில்வே மற்றும் விமான விபத்துகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாதது ஏமாற்றம் அளிக்கின்றது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதேபோன்று பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கான சாலை போக்குவரத்து காப்பீடும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் பாதுகாப்பான பயணம் என்ற மக்களின் உரிமையை பறிக்கும் அறிக்கையாக உள்ளதென பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.